Hi friends, welcome to the channel. நம்ம ஆல்ரெடி என்ன டாபிக் பார்க்கோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து கிளாஸஸ் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆல்ரெடி நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு கான்செப்ட் பார்த்தோம். நார்மலாக ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட மெயின் கான்செப்டே ஆப்ஜெக்ட் தான். ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாஸஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இது வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹூப்ஸில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து ரிமைனிங் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து கிளாஸஸ்னால் என்ன ரைட்டா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டேட்டா என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமரைசேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்ம நீட்டாக பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு ரியல் டைம் என்டிட்டின்னு சொல்லியாச்சு. ஓகே, அதில் வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லது எனி திங்ஸாக இருக்கலாம். அந்த திங்ஸ் வந்து கம்ப்யூட்டர் டீல் பண்ணுச்சுன்னா அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிமோ. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து என்னது, ஒரு பர்சன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், ஒரு அதர்வைஸ் என்ன பண்ணல ஒரு ஏடிஎம் கார்டாக இருக்கலாம், இல்லை அக்கௌண்ட்டாக இருக்கலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஒரு காராக இருக்கலாம். ஸோ இதனால் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, கிளாஸ்னால் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு டேட்டா டைப் வேணும். அந்த டேட்டா டைப் தான் கிளாஸ். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்ண நினைக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், இன்ட் ஏன்னு கொடுப்போம். அப்போ இன்ட்டுங்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜ்லேயே டிஃபால்ட்டாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் இன்ட் ஏன்னு கொடுத்தேன்னா ஏங்கிற இன்டிஜர் வேரியபிள். அப்போ நான் இன்ட் வந்து ஆல்ரெடி சிஸ்டத்துலேயே நம்ம ப்ரீ டிஃபைன்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸ்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் கான்செப்டை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, எவ்ரிதிங் இன் ஜாவா அசோசியேட் வித் classes and objects. Okay, a class ங்கிறது என்னன்னா user defined prototype for object creation. இந்த கிளாஸை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் வந்து கிளாஸ் வந்து மெமரியை ஆக்குபை பண்ணாது. ஆனால் ஆப்ஜெக்ட் சொல்லியிருக்கோம், ஆப்ஜெக்ட் வந்து மெமரியை ஆக்குபை பண்ணும். அப்போ ஜாவாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜாவாக்கு என்ன கிளாஸ்க்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோன்னா அந்த கிளாஸ் நேம் வந்து கிளாஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த கிளாஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாவே மெத்தட்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஆப்ஜெக்ட் என்ன சொன்னோம், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படி இருக்கோம். அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் டேட்டா, மெத்தட்ஸ் சொன்னோம். இந்த அந்த கிளாஸில் வந்து இந்த ரெண்டையும் டிஃபைன் பண்ணணும், டேட்டாவே மெத்தட்ஸும் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இந்த டேட்டா மெத்தட்ஸ் பேர் இன்னொரு பேர் என்ன கிளாஸ் மெம்பர்ஸ் அப்படிம்பாங்க. ஆட்ரிபியூட்ஸ்னு ஆட்டோமேட்டிக்கான ஆட்ரிபியூட்ஸ் தான் டேட்டா, அதில் உள்ள ஆப்ரேஷன்ஸ் தான் நமக்கு என்ன மெத்தட்ஸ் சொல்லியாச்சு. ஓகே, அப்போ ஒரு கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கிளாஸ்லேருந்து நம்ம n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். n நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் நம்பர் நீங்கள் கவுண்ட் பண்ணவே முடியாது. ஒரு லேக்ஸ் ஆப்ஜெக்ட்க்கு 1 lakh க்ரியேட் பண்ணலாம், 10 lakhs க்ரியேட் பண்ணால் எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால ஒரு பாயிண்ட் சொன்னோம், கிளாஸ் வந்து மெமரியை ஆக்குபை பண்ணாது. கிளாஸ் வந்து காமன் ப்ரோட்டோடைப். நம்ம இன்ட்டுன்னு கொடுக்கணும், அதே மாதிரி காமன் ப்ரோட்டோடைப். ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கானது அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டில் தான் டேட்டா இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்து மெமரி ஆக்குபை பண்ணும். ஓகே, அப்போ நம்ம இன்ட்டு ஏன்னு கொடுக்குறோம். இன்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி அலோகேட் ஆகுது, ஆனால் இங்கே ஏங்கிற வேரியபிளுக்கு வந்து 2 bytes மாதிரி அலோகேட் ஆகுது. அதே கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்போ சின்டாக்ஸ் ஃபார் த கிளாஸ் பாருங்கள். ஸ்பெசிஃபையர் கொடுத்தாச்சு, கிளாஸ் யூசர் டிஃபைன்டு கிளாஸ் டைம் கொடுத்தாச்சு. இந்த யூடிசி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெசிஃபையர் ஒரு வேர்டு வந்து பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ என்னென்னு மட்டும் சொல்லிடணும். ஓகே, ஸ்பெசிஃபையர் கிளாஸு யூடிசின்னு. யூடிசின்னா யூசர் டிஃபைன்டு கிளாஸ் நேம், நம்ம டிஃபைன் பண்ணுற கிளாஸ் நேம். அங்கே வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கலாம், மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெசிஃபையர்னா எனி ஒன் ஆஃப் த ஆக்சஸ் மாடிஃபையர்மாங்க. அது ப்ரைவேட்டு, பப்ளிக், ப்ரொடெக்டட் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த யூடிசின்னா யூசர் டிஃபைன்டு கிளாஸ் நேம். எவ்ரிதிங் இன்சைட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் ஆப்ஷன். நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க, மெத்தட்ஸ் டிஃபைன் பண்ணுறீங்க, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். வேணாம் வச்சுக்கலாம், வேணாமே இருக்கலாம். இப்போ ஆப்ஷனலாக மீனிங் என்ன, இதை நான் எம்டியாக க்ரியேட் பண்ணலாமா, க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து எம்டி கிளாஸ்மாங்க. ஓகே, அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே, ரூல்ஸ் ஃபார் யூடிசின்னு என்னென்னு பாருங்கள். ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தட் இஸ் யூசர் டிஃபைன் கிளாஸ் நேமுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது நம்ம ஆல்ரெடி நமக்கே தெரியும். ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோன்னா ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட், கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதோட அந்த 0 1 கம்பைன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் லெட்டர் வந்து இந்த ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட் ஆர் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல் இசட் யூஸ் பண்ணுவோம். எம்டி ஸ்பேசஸ் வந்து நாட் அலவுட், அதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக நமக்கு என்னவாக இருக்கணும், ஸ்மால் ஏ டு ஸ்மால் இசட் ஆர் கேபிட்டல் ஏ டு கேபிட்டல். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கேன், கார் 4 கொடுத்துருக்கேன், பைக் 2 கொடுத்துருக்கேன், பேர்ட் 0. ஸோ எல்லாமே வேலிட் கிளாஸ் நேம்ஸ். ஓகே, அப்போ இன்வேலிட் கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்கேன், எஸ்டியூக்கு அப்புறம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஸ்பேஸ் நாட் அலவுட். 2 வீலரில் தான் ஃபஸ்ட்டு 2 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2னா மீனிங் என்ன, கண்டிப்பாக ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர். அப்போ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நாட் அலவுட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கிளாஸஸ் வேரியபிள் டிக்ளரேஷன். அப்போ கிளாஸுக்குள்ளே நான் வேரியபிள் அப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா இங்கே உள்ள என்ன பண்ணுறீங்க, நார்மலாக நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது சி லாங்குவேஜில் இன்ட் ஏ, பி, சின்னு கொடுப்போம். பட் ஜாவாவில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டில் வந்து ஸ்பெசிஃபையர்னு ஒன்று கொடுக்கணும்.
அப்புறம் இந்த டேட்டா டைப் இன்ட்டுன்னு கொடுத்துக்கலாம், அப்புறம் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்பெசிஃபையர் என்ன அப்படின்னா ப்ரைவேட்டு, பப்ளிக் ஆர் ப்ரொடெக்டட். நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அதுக்கு வேறு என்ன டிஃபால்ட் அப்படிமா. ஓகே, நம்ம எதுவுமே கொடுக்கலாம் டிஃபால்ட்னு ஒன்று வரும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஃபார் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு வேரியபிள்ஸ் ஆர் டிக்ளேர்டு டிஃபால்ட் எனக்கு வேணும். அப்போனா நான் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு subject 1, subject 2, subject 3 டோட்டல்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்கல. அப்போ டிஃபால்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும். ஓகே, ஸ்ட்ரிங் நேம், ரிசல்ட், லாங் ரெஜிஸ்டர் நம்பர். இப்போ ஆட்டோமேட்டிக் இந்த எல்லா வேரியபிளுமே எனக்கு டிஃபால்ட். இதே வேரியபிள் நேம் வந்து எனக்கு ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையாக வேணும்னா என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரைவேட்னு கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட்டு, ஸ்ட்ரிங் நேம், ரிசல்ட், டைப் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்தாச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் லாங் அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம், ப்ரைவேட் டபுள் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட்டுன்னு கொடுத்தாச்சுன்னா எல்லாமே வேரியபிள்ஸ் தான். இந்த வேரியபிளானது ப்ரைவேட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான டிஃபரன்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மெத்தட் டெஃபினேஷனுங்கிறீங்க. மெத்தட் டெஃபினேஷனாக ஒன்றும் கிடையாது, நம்ம உள்ள டேட்டாஸ் வச்சுருக்கோம். கிளாஸுக்குள்ளே டேட்டா இருக்குது, தட் இஸ் அந்த கிளாஸுக்குள்ளே டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறது தான் மெத்தட்ஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம சி லாங்குவேஜ்லாம் படிச்சிருப்பீங்க, ஃபங்க்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்களே. சி லாங்குவேஜில் அந்த ஃபங்க்ஷன் படிப்போம், இந்த ஜாவாவில் வந்து அது பேர் மெத்தட்ஸ் படிப்பாங்க. ஓகே, மெத்தட்ஸ் வந்து நம்ம எங்கே டிஃபைன் பண்ணலாம்னா இன்சைட் த பாடி ஆஃப் த கிளாஸ், பட் இமீடியட்லி ஆஃப்டர் த டிக்ளரேஷன். வேரியபிளை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் மெத்தட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அதோட சின்டாக்ஸ் என்னென்னு பாருங்கள். ஜாவாவில் வந்து நீங்கள் எல்லா இதுக்குமே கண்டிப்பாக ஸ்பெசிஃபையர் வரும். ஆக்சஸ் ஸ்பெசிஃபை, ப்ரைவேட்டோ, பப்ளிக்கோ, ப்ரொடெக்ட் ஏதோ ஒன்று கொடுக்கணும். எதுவும் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் எடுத்துக்கணும். நான் ஸ்பெசிஃபையர் இப்போ ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் தான் ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம், பேராமீட்டர் லிஸ்ட், மெத்தட் பாடி. அந்த மெத்தட் பாடிக்குள்ளே அதுக்கான கோடிங்கை நம்ம ரைட் பண்ணணும். இப்போ நான் வந்து பண்ணுறேன், இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக 5 பார்ட்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபையர், ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம், பேராமீட்டர் லிஸ்ட், மெத்தட் பாடி, இந்த 5 ஏரியாஸ். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி நம்ம சீலே படிச்சிருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கே புதுசாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபையர் மட்டும் புதுசாக நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மெத்தட் டெஃபினேஷன் கொடுத்துருங்க. மெத்தட் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை சொல்லிட்டேன், ப்ரைவேட்டோ, பப்ளிக்கோ, ப்ரொடெக்டட், டிஃபால்ட். ரிட்டர்ன் டைப்புங்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. அந்த ஃபங்க்ஷன் எதை ரிட்டர்ன் பண்ணுமோ அது வந்து ரிட்டர்ன் டேட்டா டைப். அந்த ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா டிஃபால்ட்டு நம்ம வாய்டு கொடுப்போம். நம்ம சி லாங்குவேஜில் படிச்சிருப்போம். ஓகே, அப்புறம் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் அந்த ஃபங்க்ஷன் இன்ட்டு ரிட்டர்ன் பண்ணால் இன்ட்டு கொடுப்போம், ஃப்ளோட்டு கொடுத்தா ஃப்ளோட். மெத்தட் நேம்ங்கிறது நமக்கு வேலிட் ஐடென்டிஃபையர். அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேராமீட்டர் லிஸ்ட் அப்படிங்கிறதுனா இட் இஸ் ஆல்வேஸ் பேராமீட்டர் லிஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ண போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இந்த கண்டென்ட்ஸ் வேரியபிள் நேம் அண்ட் டைப்ஸ். இந்த வேரியபிள் இந்த லிஸ்ட் வந்து செப்பரேட்டாக போய் கமா ஒன் பை ஒன்று நீங்கள் கமா கொடுத்து பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள், பப்ளிக் இன்ட்டு ஆடு கொடுத்துருங்க. ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக், ரிட்டர்ன் டேட்டா டைப் வந்து இன்ட்டு, ஆடுங்கிறது எனக்கு மெத்தட் நேம். உள்ள 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், இன்ட்டு ஏ கமா ஃப்ளோட் பி கமா இன்ட்டு சி. ஓகே, கொடுத்தாச்சு. இங்கே ஆட்டோமேட்டிக்காக 3 மெத்தடை பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் வேல்யூ. ஓகே, இப்போ எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நோ இன்புட் டேட்டா, எனக்கு டேட்டா நான் பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பேராமீட்டர் லிஸ்ட் வந்து எம்டியாக கொடுத்தா போதும். பப்ளிக் இன்ட்டு ஆடுன்னு கொடுத்து எம்டியாக கொடுத்தா போதும். ஓகே, நோ இன்புட்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ் இன்டிஜர் டேட்டா வேல்யூ. ஓகே, இது வந்து ஆட்டோமேட்டிக் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பாடிங்கிறது இருக்குது. ஃபைனல் ஒன் வந்து அது என்ன டாஸ்க்கோ அந்த டாஸ்க்குக்கான கோடிங்கை நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து மெத்தட் பாடி அப்படிமா. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் கிரியேட் த கிளாஸ் ப்ரொடெக்ட். இப்போ நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான டேட்டா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம், அதே டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். அதில் பாருங்கள், கன்சிடர் S1ங்கிற ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன வேல்யூஸ், நேம் வந்து AAA கொடுத்துருக்கேன், ஏஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 3 மார்க் கொடுத்தாச்சு. டோட்டல் ரிசல்ட் கொடுக்கல, ஏன்னா டோட்டல் ரிசல்ட் என்ன பண்ணால் டோட்டல் வந்து 3 சம் பண்ண ரிசல்ட் வந்து செக் பண்ண வேண்டியது. அதில் 3 மெத்தட் வச்சுருக்கேன், இன்புட், ரிசல்ட் கால்குலேஷன், அவுட்புட் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து நான் ஸ்டூடெண்ட் கொடுத்துறேன். உள்ளே என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் நேம் இருக்கா, நேம் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக வரப்போது, ரிசல்ட் நமக்கு வந்து பாஸ் ஆர் ஃபெயில் தான் வரப்போது, அதுவும் வந்து ஸ்ட்ரிங்காக வச்சுக்கலாம். லாங் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து லென்த்தாக இருக்கும், ஸோ லாங் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தாச்சு. subject 1, subject 2, subject 3 டோட்டல் 3மே இன்டிஜர் நம்பர் தான். ஸோ subject 1 3 டோட்டல் அதை டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து void input. இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட் டு த ஆல் த வேரியபிள்ஸ். இதுக்கு என்ன கோடிங் நான் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஜாவாவில் இன்புட் வாங்குறதுக்கான கோடிங், ரேஸ் நேம் வாங்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் வாங்கணும், subject 1, subject 2, subject 3 இந்த 5 இன்புட்டையும் வாங்கணும். அப்புறம் வந்து என்ன பண்ணுறேன், நம்ம இங்கே ரிசல்ட் கால்குலேஷன் தான் மெயின். இந்த ரிசல்ட் கால்குலேஷன் என்ன கோடிங் ரைட் பண்ணுறேன்னா டோட்டல்ங்கிறது subject 1 + subject 2 + subject 3 ஆட் பண்ணுறது. அப்புறம் நெக்ஸ்ட் ரிசல்ட் பாஸ் ஆஃப் ஃபெயிலாக கால்குலேட் பண்ணணும். இஃப் subject 1 greater than or equal to 50, subject 2, subject 3 எல்லாமே greater than or equal to 50 இருந்ததுன்னா ரிசல்ட் வந்து பாஸ். இப்போ ஏதாவது ஒன்று ஃபெயில் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ரிசல்ட் வந்து ஃபெயில் பண்ணும். இதுதான் ரிசல்ட் கால்குலேஷன் மெத்தட் பாடியை நம்ம ரைட் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் பண்ணுற வாய்ட் அவுட்புட். இந்த வாய்ட் அவுட்புட்டில் என்ன பண்ணுறீங்க, நம்ம வாங்கின இன்புட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறது. தட் இஸ் இன்புட் வாங்கின இன்புட்டு, அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண டேட்டா, ஃபைனல் அவுட்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் கிளாஸோட ப்ரோட்டோடைப். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த கிளாஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்புட் வாங்குறதுக்கு ஒரு மெத்தட், அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட்,
நெக்ஸ்ட் அது அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுற ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் என்ன வரும், அவன் ஸ்டூடெண்ட் நேமு, அவனோட ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் வந்து அவனோட சப்ஜெக்ட் 1 மார்க், சப்ஜெக்ட் 2 மார்க், சப்ஜெக்ட் 3 மார்க், அப்புறம் டோட்டல் மார்க் வரும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட்டோட ஒர்க். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம கிரியேட் எனி நம்பர் ஆஃப் இதே மாதிரி நான் எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் கிரியேட் பண்ணேன். இப்போ வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் கிளாஸ் ப்ரோட்டோடைப் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணேன். எப்படி கிரியேட் பண்ணுவேன்? ஓகே, ஒரு கிளாஸ் நான் ப்ரோட்டோடைப் டிஃபைன் பண்ணியாச்சுன்னா நான் எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் சி லாங்குவேஜ் இன்ட்டுன்னு கொடுத்துருப்பீங்க. அந்த இன்ட்டு வச்சு எத்தனை வேரியபிள் கொடுக்கலாம், நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கிளாஸ் ப்ரோட்டோடைப் முடிச்சாச்சு. நான் வந்து எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறேன்னு மைண்டில் வச்சுக்கோங்க. நியூங்கிற ஒரு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணுறாங்க ஜாவாவில். ஓகே, அதில் 2 சின்டாக்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சின்டாக்ஸ் பாருங்கள், கிளாஸ் நேம் கொடுத்துட்றோம், யூசர் டிஃபைன் கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம். இது வந்து டிக்ளேர் த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ். அப்புறம் ஆப்ஜெக்ட் நேம்ஸ் ஈக்குவல் டு நியூன்னு போட்டுட்டு யூசர் டிஃபைன்டு கிளாஸ் நேம் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். இங்கே தான் நமக்கு மெமரி அலோகேட் ஆகுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், கிளாஸுக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகாது, பட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து மெமரி அலோகேட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த செகண்ட் லைனில் நமக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகுது. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுவோம், நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் மட்டும் டிக்ளேர் பண்ணுறேன். செகண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கான மெமரி அலோகேட் ஆகுது. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே லைனில் கொடுக்கலாமா, அதுவும் பாசிபிள். யூசர் டிஃபைன்டு கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ இன்ட்டு யூசர் டிஃபைன்டு கிளாஸ் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆயிரும், சேம் டைம் வந்து மெமரியும் நமக்கு அலோகேட் ஆகும். இது வந்து ஆப்ஜெக்ட் கிரியேஷனோட சின்டாக்ஸ். நம்ம ஜாவாவில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஹவு டு கிரியேட் த ஆப்ஜெக்ட்ஸ்னா 2 மெத்தட்ஸ் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இப்போ நான் அதே சின்டாக்ஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ரைட் பண்ணியாச்சு. ஓகே, அதோட கிளாஸ் நான் ப்ரோட்டோடைப் கொடுத்தாச்சு. இந்த அப்சர்வேஷனில் வந்து கிளாஸில் வந்து டேட்டா மெத்தட்ஸ் ஆர் டிக்ளேர்ட் அஸ் டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வந்து S1 கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து S1 கொடுத்தேன். எப்படி கொடுப்பேன் பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் நேம் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் S1. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட் நேம் S1 ஈக்குவல் டு நியூங்கிற கீவேர்ட் ஸ்பேஸ் கிளாஸ் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இதுதான் சின்டாக்ஸ். கிளாஸ் நேம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கீவேர்ட் ஸ்பேஸ் கிளாஸ் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இந்த S1க்கு வந்து மெமரி அலோகேட் ஆயிரும். S1 வந்து மெமரி அலோகேட் ஆயிரும். ஏன்னா S1ங்கிறது எனக்கு ஆப்ஜெக்ட், ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ், அதுக்கு எதுவும் மெமரி அலோகேட் ஆகுது. S1க்கு வந்து மெமரி அலோகேட்டட் ஃபார் த ஆப்ஜெக்ட் S1. ஓகேங்க, இதை நான் எப்படி உள்ள வேரியபிளை நான் அக்சஸ் பண்ணுறது? கிளாஸ் நான் டிக்ளேர் பண்ணியாச்சு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் வச்சு உள்ள வேரியபிளை நான் அக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டாட்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கிளாஸ் அக்சஸ் பை யூஸிங் த டாட் ஆப்ரேட்டர். அதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் பிராக்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அப்போ நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, கிளாஸ்க்குள்ளே எனக்கு வந்து டேட்டாவும் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். மெத்தட் நேம் ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம். இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் ஆப்ஷனல் தான். அங்கே மெத்தடில் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ண போகிறோம், இல்லை கிடையாது. ஓகே, இங்கே ஆப்ஜெக்ட் நேமுக்கு நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா, அப்போ S1 டாட் நேம். இப்போ நான் என்ன பண்ணேன், S1 டாட் நேம்னா AAA, S1 டாட் ரெஜிஸ்டர் நம்பர், S1 டாட் ரிசல்ட் கால்குலேஷன். ஸோ இப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணணும். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன S1 டாட் நேம்னா நேம், S1 டாட் ரெஜிஸ்டர் நம்பர், S1 டாட் ரிசல்ட் கால்குலேஷன் மீனிங் இந்த டைமில் அந்த மெத்தடை அது கால் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிளாஸஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. ஓகே, நம்ம அதோட சின்டாக்ஸ் என்ன, ப்ரோட்டோடைப் என்னன்னு சொல்லியாச்சு. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் த மெயில் டு SSS channel 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.